கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாமா? தேவனை நோக்கி, தேவ சமூகத்தை நோக்கி, ஆவியானவரே, எங்களுக்கு நீங்க இதுவரைக்கும் சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றின் பேரிலும் நாங்கள் ஜெயம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஜெயம் எடுக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்த்தவர்கள் அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவர், இந்த 20 நாட்களும் நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோமே. அப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் காத்திருந்தவர்களுக்கும் உம்முடைய சமூகத்தை விட்டு விலகினவர்களுக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை காணும் பொருட்டு அப்பா ஸ்தோத்திரம், எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை நாங்கள் காணும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் உதவி செய்வீராக. அப்பா ஸ்தோத்திரம். ஜெபத்தை அற்பமாய் நினைக்கிறவர்களுக்கும் ஜெபத்தை தங்கள் வாழ்க்கையில முக்கியத்துவப்படுத்துகிறவர்களுக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கும் பொருட்டு ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருவீராக. ஆவியானவரே, இந்த 20 நாட்களும் இந்த 21 நாட்களும் தேவ சமூகத்துக்கு தங்களை உண்மையாய் ஒப்பு கொடுத்து உண்மையாய் தேவனை தேடினவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை காணும்படியான தேடினவர்களுக்கு ஜெயத்தை தருவீராக. ஆவியானவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் அப்பா, உம்முடைய சமூகத்தில் வந்து நின்று தேவனே உம்மையே நம்பி இருக்கிறேன், நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி அப்பா உம்மையே நோக்கி உண்மையாய் காத்திருந்தவர்களுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், மேம்போக்கான காரியத்திற்காக சபைக்கு வந்தவர்களுக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பீராக. ஆண்டு அந்த வித்தியாசம் ஜெயத்தினால் உண்டாகிற வித்தியாசமாய் இருக்கட்டும். கேட்கலாமா தேவ சமூகத்துல? அப்பா ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீ தேவனை தேடினாயே, உனக்கு என்ன கிடைத்தது? தொடர்ந்து தேவ சமூகத்துக்கு ஓடினாயே, உனக்கு என்ன கிடைத்தது? தொடர்ந்து தேவ சமூகத்தில் உபவாசித்தாயே, உனக்கு என்ன கிடைத்தது என்று சொல்லி கேட்கிறவர்களுக்கு முன்பாக, கூச்சலிடுகிறவர்களுக்கு முன்பாக கர்த்தர் ஜெயம் கொடுத்து வித்தியாசத்தை காண்பிப்பீராக. தேவன் ஜெயம் கொடுத்து வித்தியாசத்தை காண்பிப்பீராக. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் விடுதலையாய் வந்த பொழுது அவர்களை வழி மறைத்த அனைவருக்கும் முன்பாக கர்த்தர் ஜெயம் கொடுத்து நடத்தினதை எரிகோ தேசத்தில் பட்டணத்தில் மதில் சுவற்றில் குடியிருந்த ராகாப் கேட்டு, எங்களுடையதான பட்டணங்கள் அதை கேட்டு நாங்கள் நடுங்கி போய் இருக்கிறோம் என்று சொல்லி எங்கேயோ நடந்த சம்பவத்திற்கு எங்கேயோ இருக்கிற ஒரு சகோதரி சொல்லுவாள் என்றால் அப்பா ஸ்தோத்திரம், இன்றைக்கும் தேவ சமூகத்துக்கு ஓடுகிற கூட்டத்தை கண்டு தேவனை தேடுகிறவர்களை கண்டு அற்பமா நினைக்கிறவர்களுக்கு முன்பாக தேவன் ஜெயம் கொடுத்து மற்றவர்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திர சரீரம் நடுங்க கர்த்தர் கிருபை செய்வீராக. கேட்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, எங்களுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம்ப்பா. ஆடம்பரமான வாழ்க்கையோ, ஆண்டவரே, ஆடம்பரமான வாகனங்களோ, ஆடம்பரமான வீடோ இல்லப்பா. எங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஜெயத்தை கண்டு எங்கள் சத்துருக்களின் இருதயங்கள் நடுங்க. கர்த்தர் உதவி செய்வீராக. 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 அப்பா ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதியிருக்கிறதே. எங்களுக்கு தேவன் ஜெயம் கொடுக்க போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு தேவன் ஜெயம் கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த 20 நாட்கள் எங்களுக்கு தேவன் ஜெயம் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். வரக்கூடிய நாட்கள் எங்களை ஜெயமாய் நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாய் இருக்கும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதல்லவா? இந்த 20 நாட்களும் ஆயத்தப்பட்ட இருதயங்கள் ஆண்டவரே வருகிற காலகட்டத்தில் ஜெயத்தை காண உதவி செய்வீராக. எதை எதிர்பார்த்து தேவ சமூகத்தில் அமர்ந்தார்களோ, எதை எதிர்பார்த்து தேவனை நோக்கினார்களோ அதில் ஜெயம் பெற, அதில் ஜெயம் பெற, அதில் ஜெயம் பெற. ஓ ரிபல ஷகதகரண மனகதரபடகதரணமன. ஆவியானவரே, ஜெயம் எடுக்க உதவி செய்யுங்க, ஜெயம் எடுக்க உதவி செய்யுங்க. ஏகோவா நிசி, அவர் ஜெயக்கோடி, அவர் வெற்றியின் ஜெயக்கோடி. அப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெயம் எடுக்க உதவி செய்வீராக. ஜெயம் எடுக்க உதவி செய்வீராக. ஜெயம் எடுக்க உதவி செய்வீராக. ஆவியானவரே, உம்முடைய கரத்தில் வருகிறோம், உம்முடைய கரத்தில் வருகிறோம். ஆமென். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான
ஆண்டவரே, இந்த தொடர் ஜெப நாட்களிலும் கடந்த 19 நாட்களை நிறைவு செய்து இந்த 20வது நாளிலும் நிற்க எனக்கு உதவி செய்திருக்கிறீரே, அதற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவனுக்கு ஜெயம் கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எங்க வாழ்க்கையில கர்த்தர் ஜெயம் கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எங்க வாழ்க்கையில நாங்கள் கர்த்தரை இதுவரை தேடினதற்கு பிரதிபலனாக, அனுகூலமாக கர்த்தர் ஜெயம் கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய வித்தியாசத்தை தேவன் ஜெயத்தில் வைத்திருக்கிறபடியினால், வெற்றியில் வைத்திருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் வெற்றியை ஏற்படுத்துவீராக, தேவன் ஜெயத்தை ஏற்படுத்துவீராக. தோல்வி அடைந்த ஒவ்வொரு குடும்பமும், தோல்வி அடைந்த ஒவ்வொரு இருதயமும், வாழ்க்கையில் தோல்வி அடைந்த ஒவ்வொருவரும் அப்பா, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல தோல்வி அடைந்தார்களோ அந்த இடத்தில் ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாயிருக்கும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டது போல அப்பா, இந்த 20 நாட்களும் ஆண்டு தேவ சமூகத்தில் காத்திருந்து காத்திருந்து காத்திருந்தவர்கள், தங்களை ஆண்டரை பலப்படுத்தி கொண்டவர்கள், தங்களை திடப்படுத்தி கொண்டவர்கள், வசனத்தால் தங்கள் இருதயங்களை புடமிட ஒப்பு கொடுத்தவர்கள் என்று ஒவ்வொருவரையும் ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு நேராய் கர்த்தர் நடத்துவீரார். எஸ், மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்க நம்முடைய சமூகத்தில் வந்த அனைவருக்கும் ஜெயம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும். எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜெயம் கொடுத்து கொண்டிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜெயம் கொடுக்க போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த 20வது நாளும் தொடர்ந்து தேவ சமூகத்திற்கு வந்த உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். தொடர்ந்து இந்த நாளும் வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் நிச்சயம் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஜெபம் முடிய போதுனதும் வருத்தமா இருக்கா, இல்லை ஜெபத்தை தொடரலானதும் யோசனை இருக்கா? இல்லை, எனக்கு ஒரு யோசனை இருக்கு, அதான் கேட்குறேன். ஏன்னா ஸ்தோத்திரம், நாட்களை வீணாக்க கூடாதுன்னு நினச்சி அடுத்தடுத்து நடக்க இருக்கிற ஜெப நாட்களை பேசாமல் தொடர்ச்சியாக வச்சு முடிச்சிடலாமான்னு ஒரு சின்ன யோசனை. சரி, அதை குறித்து சபையார் என்ன முடிவு வைத்திருக்கிறீங்கன்னு தெரியாது. 21 நாளைக்கே நான் வேலையை லீவ் போட்டு வந்தேன் பாஸ்டர், நீங்கள் இழுத்து கொண்டு வச்சிட்டிங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு புலம்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு 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 மன கிளேசம் இருந்துச்சு. அதனால தான் கேட்டேன். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். தொடர்ந்து இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைக்கு நேராக நாம் திரும்பலாம். ஆமென். வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்கதரிசனம், எரேமியாவின் தீர்க்கதரிசனம் 29ஆம் அதிகாரம் அதன் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? எரேமியாவின் தீர்க்கதரிசனம் 29ஆம் அதிகாரம் அதன் 10வது வசனம். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிழ்ச்சி நிறைந்த இந்த மாலை நேரத்திலும் தொடர் ஜெபத்தின் 20வது நாளில் வந்திருக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு பேசுவீரார், ஆவியானவர் எங்களோடு பேசுவீரார். எங்களுக்கு சொன்ன நல் வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற போறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு பேசுங்க. வார்த்தை உம்முடையது, சபை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், அடியேன் உம்முடையவன். எங்களோடு கர்த்தர் பேசு, எங்களோடு கர்த்தர் பேசு, எங்களோடு கர்த்தர் பேசு. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு விசையாக நாம் எல்லோரும் வேதாகமத்தை திருப்பிக் கொண்டு, பைபிள் கையில் இருக்கிற எல்லோரும் திருப்பிக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாடு பக்கம் 913, பழைய ஏற்பாடு
பக்கம் 913. அதில் எரேமியா 29ஆம் அதிகாரம் என்று போடப்பட்டிருக்கும். அதற்கு பக்கத்தில் 10வது வசனத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லோரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சந்தோஷம். வாசிக்கலாமா? பாபிலோனிலே உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து தமது தீர்க்கமான வார்த்தையை உரைப்பதை நாம் பார்க்க முடியும். எரேமியா தீர்க்கதரிசி ஒரு கண்ணீரின் தீர்க்கதரிசி. அவருக்கு கடிந்து உபதேசிக்க தெரியாது, அவருக்கு கட்டளையிட்டு உபதேசிக்க தெரியாது, அவருக்கு ஸ்தோத்திரம் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேச தெரியாது. அவருக்கு தெரிந்தது எல்லாமே தாழ்மையோடு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவது தான். அவருக்கு தெரிந்தது எல்லாமே கண்ணீர் விட்டு அழுவது தான். அது தேவ சமூகமா இருந்தாலும் சரி, அது ராஜாவா இருந்தாலும் சரி, அது ஜனங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவர்களை பார்த்து அவருடைய வார்த்தை எப்படி இருக்கணுமா, அழுகையோடே வார்த்தைகள் பேசுவார்கள். சிலருடைய வார்த்தைகளை நீங்கள் நன்றாய் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் பேசும்போதே கண்ணீர் வருவது மாதிரியே சிலர் பேசுவாங்க. அல்லேலூயா. சிலரோடு கொஞ்ச நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலே அவர்கள் தன்னை போல என்ன பண்ணிடுவாங்க, அந்த வார்த்தை அழுகையின் வார்த்தையா மாறிடும். அப்ப இந்த எரேமியா எப்படிப்பட்டவர் என்றால் அவர் ஒரு கண்ணீரின் தீர்க்கதரிசி. அதனாலதான் எந்த தீர்க்கதரிசிக்கும் கிடைக்காத ஒரு சாக்கியம் இவருக்கு கிடைச்சிருக்கு. என்ன தெரியுமா? புலம்பலை எழுதுவது. அல்லேலூயா. அப்படி ஸ்தோத்திரம், ஒரு புலம்பலுக்கென்று ஒரு 5 அதிகாரத்தையே கர்த்தர் இவருக்காக ஒதுக்கியிருக்காருன்னா இவருடைய புலம்பல் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்க. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் இப்படிப்பட்டதான சில காரியங்கள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் தப்பு இல்லை. தேவ சமூகத்தில் புலம்புவது என்றைக்கும் தப்பாய் போவது இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட கண்ணீரின் தீர்க்கதரிசி இங்கு ஒரு தீர்க்கமான வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னு பார்த்தா 10வது வசனத்துல, பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். தீர்க்கதரிசி தெளிவான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 70 வருஷம் நிறைவேறின பின்பு. அப்ப கர்த்தர் ஒரு தீர்க்கமான வார்த்தையை உரைக்கிறார் என்றால் அது எப்படி நிறைவேறும், அது எப்பொழுது நிறைவேறும் என்பதையும் சேர்த்து என்ன பண்ணுவார், சொல்லுவார். ஏன்னா ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் பேசும்பொழுது என்ன பேசினார்னா, 430 வருஷம் கழித்து உன் சந்ததி என்ன பண்ணும், எகிப்தை விட்டு வெளியில வரும். எகிப்துக்கு போகிற நாட்கள்ல இருந்து 430 வருஷம் கழித்து உன் சந்ததி என்ன பண்ணும், வெளியே வரும். அதே போல இப்ப எரேமியா மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். இனி 70 வருஷம் நிறைவேறின பின்பு. ஏன் இந்த 70 வருஷம் என்கிற வார்த்தையை எரேமியா எழுதுகிறார் என்றதை நான் பிரசங்கத்தின் போற போக்கில் நான் என்ன பண்றேன் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப இங்கு முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாமா? 29:1. எகோனியா என்னும் ராஜாவும் ராஜஸ்திரியும் பிரதானிகளும் யூதாவிலும் எருசலேமில் உள்ள பிரபுக்களும் தச்சரும் கொல்லரும் எருசலேமை விட்டு புறப்பட்டு போன பிற்பாடு. இரண்டும் வாசிச்சிருங்க. எரேமியா தீர்க்கதரிசி சிறைப்பட்டு போன மூப்பர்களில் மீதியானவர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் நேபுகாத் நேச்சார் சிறைப்படுத்தி எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு கொண்டு போன சகல ஜனங்களுக்கும் எழுதி, யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் இடத்தில் கொடுக்கும்படி சாப்பானின் குமாரனாகிய எலெயாசரின் கையிலும் இல்கியாவின் குமாரனாகிய கெமேரியாவின் கையிலும் கொடுத்து எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு அனுப்பின நிருபத்தின் விவரம். நாளையும் வாசிச்சிருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும்
தான் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், இங்கு எரேமியாவை கொண்டு ஒரு ஒரு காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அறிவிக்கிறார். எங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்குன்னா, பாபிலோன் தேசத்தில் அடிமையாய் இருக்கிறதான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இங்கு ஒரு காரியத்தை கர்த்தர் எழுதி அனுப்புகிறார். இதை எழுதுகிறது யாருன்னு பார்த்தா எரேமியா. எரேமியாவுடையதான உதவியாளனை வைத்து எரேமியா எழுதுகிறார். கர்த்தர் எரேமியாவுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தையை தன் உதவியாளனை வைத்து எரேமியா எழுதி பாபிலோன் தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த நிருபத்தை கொடுக்கும்படியாக அதை அவர் அனுப்புகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன எழுதுகிறார் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அப்ப இந்த 29ஆம் அதிகாரம் என்பது ஒரு நிருபமாக கருதப்படுகிறது. எப்படி சிறைப்பட்ட பவுல் சபைகளுக்கு நிருபத்தை எழுதி, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் இப்படி வாழ வேண்டும், நீங்கள் சக விசுவாசிகளோடு இப்படி நடந்து கொள்ள வேண்டும், சபை போதகரோடு இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் எப்படி ஒரு பவுல் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எழுதுவது போல, பவுல் தன் சகோதரர்களுக்கு எழுதுவது போல அந்த நிருபத்தை எழுதுவாரோ, அதுபோல இங்க கர்த்தர் எழுதுகிறார். இங்க எழுதுகிறது எரேமியா தீர்க்கதரிசியாக இருந்தாலும், எரேமியா யார் மூலமா எழுதுகிறார்னு பார்த்தா, ஆவியானவர் உரைத்த வார்த்தையை இங்கு எரேமியா எழுதுகிறார். அங்கு பவுல் ஜெபத்தில் அமர்ந்து சபையின் உபத்திரவத்தை கண்டு அவர் எழுதுகிறார். அவரும் பரிசுத்த ஆவியை பெற்றவர் தான், அவரும் பரிசுத்த ஆவியின் அறிவை உடையவர் தான். அந்த அனுபவத்தில் அவர் எழுதுகிறார். ஆனா எரேமியாவுக்கு படிப்பறிவு கிடையாது. எரேமியாவுக்கு படிப்பறிவு கிடையாது. அதனாலதான் சொல்லுகிறேன், இந்த நிருபத்தை எழுதுகிறது எரேமியாவா இருந்தாலும் எழுத வைக்கிறது கர்த்தர். அப்ப கர்த்தர் தமது ஜனங்களுக்கு எழுதுகிற நிருபம் என்னவென்றால், எழுதுகிற கடிதம் என்னவென்றால், நீங்கள் அடுத்து நான் சொல்ல போகிற சில வார்த்தைகளை நீங்கள் கவனமாய் கேட்டு அதன்படி நடப்பீர்களானால், 10வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி பாபிலோனிலே 70 வருஷம் சிறையிருப்பு முடிந்ததற்கு பிற்பாடு நான் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். அப்படி அந்த என்னென்ன வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் பார்த்தோம் என்றால், 2 விதமான காரியத்தை கர்த்தர் அங்க வலியுறுத்துகிறார். 2 விதமான காரியத்தை கர்த்தர் வலியுறுத்துகிறார். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஜனங்கள் செயல்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஜனங்கள் செயல்பட வேண்டும். இரண்டாவது, தேவன் தமது ஜனங்களுக்காக செயல்படுவது. அதாவது இப்படி சொல்லலாம், தேவனின் வார்த்தைக்கு ஜனங்கள் செயல்படுவது, இரண்டாவது தேவன் சொன்ன வார்த்தைக்கு தேவன் செயல்படுவது. இப்படி 2 விதமான கோணத்தில் இந்த வார்த்தையை நாம் பார்க்கலாம். இந்த அதிகாரம் முழுக்க முழுக்க 2 காரியத்தினாலே பிரிக்கப்பட்டிருக்கும். ஒன்று ஜனங்களுடைய செயல், இன்னொன்று தேவனுடைய செயல். இன்னொன்று சிறைப்பட்டு போனவர்கள், இன்னொன்று சிறைப்பட்டு போகாதவர்கள். இப்படி 2 விதமாக இந்த 29ஆம் அதிகாரம் பிரிக்கப்படுகிறது. அப்படி பிரிக்கப்பட்ட பிற்பகுதியில இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போகாமல் இருக்கிறவர்கள், அவர்களுக்கான ஒரு தீர்க்கமான வார்த்தையை இங்கே கர்த்தர் எழுதி வைக்கிறார். எப்படி எழுதி வைக்கிறாராம்? 17வது வசனத்தை வாசியுங்கள். 29, 17, 18 வாசிச்சிருங்க. இதோ நான் பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் அவர்களுக்குள் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புசிக்கத்தகாத கெட்டுப்போன அத்தி பழங்களுக்கு அவர்களை ஒப்பாக்குவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என் வார்த்தைகளை கேளாமற் போனபடியால் நான் அவர்களை பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் பின்தொடர்ந்து அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிறவர்களாகவும், நான் அவர்களை துரத்துகிற எல்லா ஜாதிகளிடத்திலும் சாபமாகவும் பாழாகவும் ஈசலிடுதலுக்கிடமாகவும் நிந்தையாகவும் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இங்கு கர்த்தர் யாருக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார்னு பார்த்தா, சிறைப்பட்டு போகாதவர்களுக்கு. நம்முடைய வாழ்க்கையில சிறையிருப்பு என்பது அவமானம். சிறையிருப்பு இல்லாத வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கை, அப்படிதானே? துன்பத்தை அனுபவிக்கிறவர்கள், துன்பத்தை அனுமதிக்காதவர்கள். அனுபவிக்கிறவர்களை பார்த்து ஐயோ பாவம், அனுபவிக்காதவனை பார்த்தா ஐயோ பாவன் யாராவது சொல்லுவோமா? அன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, சிறைப்பட்டு போகாமல்
ஸ்தோத்திரம், பிற தேசங்களுக்கு ஓடி போனவர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவர்களுக்கு கர்த்தர் எழுதுகிறது. அதாவது கர்த்தருடைய வார்த்தையை விட்டு ஓடுகிற கூட்டம் ஒன்று இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை, தீர்க்கமான வார்த்தை ஒன்று வருகிறது. நீ சில நாட்களுக்கு துன்பத்தை அனுபவிப்பாய், அந்த நாட்கள் முடிந்த பிற்பு உனக்கு மகிமையான வாழ்க்கையை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஈடாக எனக்கு நன்மையை தாரும் என்று அங்கு மோசே ஜெபிக்கிறார். ஆனால் சிலர் துன்பத்தை பார்த்து எனக்கு அது துன்பமான வாழ்க்கை வேண்டாம், எனக்கு அது உபத்திரவமான வாழ்க்கை வேண்டாம், எனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று லோத்தை போல ஓடின கூட்டம் இன்றைக்கு இருக்கிறது. அப்படி லோத்தை போல ஓடுகிற சில கூட்டங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கு என்றால், அவர்கள் கெட்டுப்போன அத்திப்பழங்கள், அவர்கள் கெட்டுப்போன அத்திப்பழங்கள். நம்முடைய வாழ்க்கையில் பொதுவாக உணவு பொருள் எடுத்துக்கொண்டால், அந்த உணவு பொருள் எப்படி இருந்தால் நாம் சாப்பிடுவோம்? ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், செகண்ட் கேட்டகரி பரவாயில்ல, மூணாவது சாப்பிட்ற மாதிரி இருந்தா போதும், நாலாவது சுத்தமா சாப்பிட முடியாத நிலை. அப்ப நாம் சாப்பிடுகிற உணவு பொருளையே நம்ம நான்கா பிரிக்கிறோம். நல்ல உயர்தரமானதா இருக்கணும், இரண்டாவது பரவாயில்லன்ற நிலைமையிலையாவது இருக்கணும், மூன்றாவது சாப்பிட்ற பக்குவத்திலையாவது இருக்கணும், நான்காவது தான் சாப்பிடவே முடியாத அந்த கெட்டு போன பழம். அப்ப ஸ்தோத்திரம், இங்கு கர்த்தர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லுகிறார் என்று சொன்னால், நான்காவது லெவல், நான்காவது கேட்டகரி, எப்படி உபயோகம் அற்றவர்கள். அந்த உபயோகம் அற்ற அந்த ஸ்தோத்திரம் பழம் எங்க கிடைக்கும், கடக்கும்னு பார்த்தா வீதிகள்ல கிடக்கும். சில பழங்கள் மிருகங்களுக்கு உணவாய் இருக்கும். அதாவது மனிதன் அனுபவிக்க வேண்டிய நன்மையை யார் அனுபவிக்கிறா? மிருகம் அனுபவிக்குது. அதுதான் மத்தேயுவின் புதிய ஏற்பாடு சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து அழகா சொல்லி இருப்பாரு. அந்த சமாரியா ஸ்திரீயை பார்த்து, ஸ்தோத்திர, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது சரியல்ல, சாப்பிட வேண்டிய மனிதர்கள் புசிக்க வேண்டியதை மிருகத்துக்கு போடுவது சரி அற்ற செயல். அப்ப எப்படி தேவன் கால்குலேட் பண்றாருன்னு பார்த்தா, ஸ்தோத்திரம், மிருகம் சாப்பிடுகிற அளவிற்கு ஒரு ஸ்தோத்திரம் உபத்திரவத்தை நான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். அது எப்படிப்பட்ட உபத்திரவமா இருக்குமா, அது ஸ்தோத்திரம் கர்த்தருடைய லெவல்லே அது என்ன பண்ணாதான், வராதான். அப்ப இரண்டு விதமான காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். இதை எப்படி பார்க்கணும்னு சொன்னா, அப்படி எரேமியா 24ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. எரேமியா 24ஆம் அதிகாரமும் எரேமியா 29ஆம் அதிகாரமும் பார்க்க ஒன்று போல செயல்படக்கூடியதான ஸ்தோத்திரம் இரண்டு அதிகாரங்கள். அதன் முதல் வசனத்தை வாசிக்கலாமா? பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யோயாக்கீமின் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவின் ராஜாவையும் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமில் உள்ள தச்சரையும் கொல்லரையும் சிறைபிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு, இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த அத்தி பழங்களுள்ள 2 கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஒரு கூடையிலே முதல் கந்தாயத்து அத்தி பழங்களுக்கு சமமான மிகவும் நல்ல அத்திப்பழங்களும், மற்ற கூடையிலே புசிக்கத்தகாத மிகவும் கெட்ட அத்திப்பழங்களும் இருந்தது. ஸ்தோத்திரம். இப்ப இங்கு எரேமியாவுக்கு இந்த சிறைப்பட்டு போனதுக்கு அப்புறமா 24 29 ஒன்று போலதான் இருக்கும். அங்க இரண்டுமே எக்கோனியா என்கிற அந்த ராஜாவை முன்வைத்துதான் இந்த 2 அதிகாரமும் சொல்லப்படுகிறது. இந்த 24ஆம் அதிகாரத்துல இந்த எக்கோனியா என்கிற ராஜா சிறைப்பட்டு போன உடனேயே ஸ்தோத்திரம், தேவ சமூகத்தில் இருந்த எரேமியாவுக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். தரிசனம் எப்படி இருக்கு என்றால், 2 கூடைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பேதுருவுக்கு அப்போஸ்தலர் நடபடிகள்ல அவர் ஜெபத்தில் அமர்ந்திருக்கும் போது 2 கூடைகளை இறக்கி அதுல ஸ்தோத்திரம் கர்த்தர் புசிக்க சொன்னாரோ, அது போல இங்கு எரேமியாவுக்கு 2 கூடைகளை கர்த்தர் காண்பிக்கிறார். 2 கூடைகள்ல ஒரு கூடை, 2 கூடையிலுமே அத்திப்பழங்கள் இருக்கிறது. 2மே அத்திப்பழங்கள் தான். ஆனால் ஒரு அத்திப்பழம் மிக நல்ல அத்திப்பழம், இன்னொரு கூடையில் இருக்கிற அத்திப்பழம் மிக மிக கெட்டுப்போன அத்திப்பழம். இப்ப இந்த கெட்டுப்போன அத்திப்பழம் யார் என்று தொடர்ந்து வாசிங்களேன். என்னை நோக்கி
கர்த்தர் என்னை நோக்கி, ம், எரேமியாவே, நீ ம், என்னத்தை காண்கிறாய் என்றார். ம், அதற்கு நான், ம், அத்தி பழங்களை காண்கிறேன். ம், நல்லவைகளான அத்தி பழங்கள் ம், மிகவும் நல்லவைகளும், ம், கெட்டவைகளோ ம். புசிக்கத்தகாத மிகவும் கெட்டவைகளுமாய் இருக்கிறது என்றேன். அவர் எப்படி சொல்லுகிறாரு? நான் பார்த்ததில் ஒரு கூடை நிறைய இருக்கிற அத்திப்பழங்கள் சாப்பிடுவதற்கு மிக மிக சுவை உள்ளதாய் காணப்படுகிறது கர்த்தாவே. ஆனால் மற்றொரு கூடையில் தகுதியற்ற அத்திப்பழங்களை வைத்திருக்கிறீரே, ஏன்? நமக்கு ஒரு கேள்வி எப்பயுமே வரும். நன்மை தீமை என்கிற இரண்டையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சரிசமமாக கொடுப்பார். ஏனென்றால் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கும் பொழுது ஸ்தோத்திரம் 2 பாதைகள் வைத்திருந்தார். ஒரு பாதையில் நீ சுற்றி திரியலாம், இன்னொரு பாதையில் நீ பிரவேசிக்க கூடாது. அந்த பாதையில் நன்மை தீமை அறியத்தக்க ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கு, அதை பார்த்தால் உனக்கு புசிக்கிற ஆசை வரும், அந்த பக்கம் போகாத. அப்போ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நாம் போக வேண்டிய பாதை என்று ஒன்று இருக்கிறது, நாம் போகக்கூடாத பாதை என்று ஒன்று இருக்கிறது. நாம் போகக்கூடாத பாதையில் நாம் பிரயாணம் பண்ணினால் நமக்கு என்ன நடக்கும், நாம் போக வேண்டிய பாதையில் பிரயாணம் பண்ணினால் நமக்கு என்ன நடக்கும் என்றதான காரியத்தை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இப்ப போகக்கூடாத பாதையில் போனவர்களை முதல்ல நம்ம பார்ப்போம். தொடர்ந்து வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி, அவர், நான் இவ்விடத்திலிருந்து ம், கல்தையர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை ம், நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு ம், அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். ம், அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து ம், அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி ம், அவர்களை கட்டுவேன். ம், அவர்களை இடிக்க மாட்டேன், ம், அவர்களை நாட்டுவேன், ம், அவர்களை பிடுங்க மாட்டேன். ம், நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். ம், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், ம், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். ம், அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் ம், என்னிடத்திற்கு திரும்புவார்கள் ம். என்று இஸ்ரவேலின் தேவனாகிய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுகிறார். இப்ப கர்த்தர் முதல் கேட்டகிரி நல்ல அத்திப்பழங்கள் யாருன்னு சொல்றாரு? என்னால் சிறை அனுப்பப்பட்ட கல்தேயர் பட்டணத்துக்கு சிறை அனுப்பப்பட்டதான இஸ்ரவேலர்கள், அதாவது கர்த்தருடைய ஜனங்கள். அவர் யார முதலாவது பார்க்கிறார்? என்னால் சிறைப்படுத்தப்பட்டவர்கள். அவர்கள் தவறு நிமித்தம் அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? என்னால் சிறை அனுப்பப்பட்டவர்கள், என்னால் துன்பத்தை அனுபவிக்கிறவர்கள், என் நிமித்தம் பாட அனுபவிக்கிறவர்கள். அப்ப தேவனின் நிமித்தம் நாம் பாடு அனுபவிக்கிற கூட்டமா இருந்தால் நமக்கு ஒரு நல்ல முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நல்ல முடிவானது எப்படிப்பட்ட முடிவா இருக்கு என்பதை நாம் தொடர்ந்து தியானிக்க நமக்கு நிச்சயமாக ஆவியானவர் உணர்த்துவார். ஸ்தோத்திரம். இப்ப அதற்கு அடுத்து இந்த கெட்ட வழியில் போனவர்கள்னு ஒரு கேட்டகரி சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்கள வாசிப்போம். 8ல இருந்து வாசிங்களேன். புசிக்கத்தகாத கெட்ட அத்திப்பழங்களை ம், தள்ளி விடுவது போல ம், நான் சிதேக்கியா என்கிற ம், யூதாவின் ராஜாவையும் ம், அவனுடைய பிரபுக்களையும் ம், இந்த தேசத்திலே மீதியான எருசலேமின் குடிகளையும் ம், எகிப்து தேசத்தில் குடியிருக்கிறவர்களையும் ம், தள்ளிவிட்டு ம், அவர்களுக்கு தீமை உண்டாக அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் ம், அலைந்து திரிகிறவர்களாகவும் ம், நான் அவர்களை துரத்திவிட்ட எல்லா இடங்களிலும் ம், நிந்தையாகவும் பழமொழியாகவும் ம், வகை சொல்லாகவும் சாபமாகவும் வைத்து ம், அவர்களுக்கும் ம், அவர்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்தில் அவர்கள் இராதபடிக்கு நிர்மூலமாக்கும் மட்டும் ம். அவர்களுக்குள்ளே பட்டயத்தையும் பட்டயத்தையும் பஞ்சத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் கொள்ளை நோயையும் அனுப்புவேன் என்று அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். இது நாம் வாசித்த 29ஆம் அதிகாரத்துல 17, 18 வசனங்கள் இதே வசனத்தை நம்ம பார்த்திருப்போம். 24ஆம் அதிகாரத்தில் அதே வசனத்தை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். அப்ப ஸ்தோத்திரம், கர்த்தர் சொல்லுகிற அந்த கெட்டுப்போன அத்திப்பழம் யார் என்றால், சிறைப்பட்டு போக மறுத்து வேறு தேசங்களுக்கு குடிபெயர்ந்து போனவர்கள். சத்தியத்தை கேட்க முடியாமல், சத்தியத்துக்கு கீழ்ப்படிய முடியாமல், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியாமல், சபைக்கு வர முடியாமல், தேவனை ஆராதிக்க முடியாமல், தேவ சமூகத்தை வருவதை விரும்பாமல் வேறு இடங்களுக்கு போக விரும்புகிறவர்களுக்கு இந்த வார்த்தை அனைத்தும். அப்ப தேவன் 2 வார்த்தைகளையும் 2 நபர்களுக்கு கொடுக்கிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு, அதாவது அவர் நிமித்தம் சிறைப்பட்டவர்களுக்கு அவர் கொடுக்கிற வார்த்தை, அவர்கள்
என் பார்வையில் நல்ல அத்திப்பழங்கள். என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் புறமுதகு காட்டு ஓடினவர்கள் என் பார்வையில் கெட்டுப்போன அத்திப்பழங்கள். இந்த இரண்டையும் கர்த்தர் அங்கு முன் வைக்கிறார். முன் வைக்கும் பொழுது இந்த 29ஆம் அதிகாரத்தின் முதல் 15 வசனத்தில் சொல்லப்படுகிறதான 14 வசனத்தில் சொல்லப்படுகிறதான தீர்க்க தரிசன வார்த்தைகள் அனைத்தும் யாருக்கு என்றால் நல்ல அத்திப்பழங்களுக்கு. ஏன் அந்த நல்ல அத்திப்பழங்களை மாத்திரம் எடுக்கிறேன்னு சொன்னா, இங்க அமர்ந்திருக்கிற நாம் எல்லோரும் இந்த கடந்த 20 நாட்களாக தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தில் அமர வேண்டும், கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நல்ல அத்திப்பழ கூடையில் இருந்த நல்ல அத்திப்பழத்தை போல நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஆகையினால் நான் 2வது போர்ஷனுக்கு போகாம நான் முதல் போர்ஷன்ல இருக்கிற வார்த்தையை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா, ஆமென். ஏன்னா 2வது போர்ஷன் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அது சபைக்கு அதாவது ஜெபத்துக்கு வராதவங்களுக்கு அதை நாளைக்கு பேசிக்குவோம். அல்லேலூயா, அதை நாளைக்கு பார்த்துக்குவோம். இன்னைக்கு வந்தவங்களுக்கு முதல் போர்ஷன் நம்ம பார்ப்போம். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்ப ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது அந்த நல்ல அத்திப்பழ கூடையில் இருந்தவர்களுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட நன்மையை தருகிறாராமா. ஸ்தோத்திரம். அதற்கு முன்பாக தேவன் அவர்களுக்கு ஒரு 3 நிபந்தனை வைக்கிறார். யாருக்கு 3 நிபந்தனை வைக்கிறார்னா, அந்த நல்ல அத்திப்பழ கூடையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு 3 நிபந்தனை வைக்கிறார். முதல் நிபந்தனை என்னவென்று நாம் வாசிக்கலாமா? வாசிங்க 5வது வசனத்தை. 29:5. நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவின் கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொடுத்து உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி. அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான முதல் நிபந்தனை, நான் ஆரம்பத்தில் 2 காரியத்தை சொன்னேன். தேவன் ஜனங்களை செய்ய சொல்லும் செயல்கள். தேவன் ஜனங்களை செய்ய சொல்லும் செயல்கள். 2வது தேவன் ஜனங்களுக்காக செய்யும் செயல்கள். அப்ப இந்த முதல் செயல் நான் செய்ய வேண்டும், அதை நான் பார்க்க போறோம். அப்ப முதல் செயல் என்னவென்றால், அங்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் உங்களுக்கு வீடுகளை கட்டிக்கொள்ளுங்கள், தோட்டங்களை நாட்டி கனிகளை புசியுங்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தையை எங்க சொல்லி அனுப்புறாரு? இந்த வார்த்தை எங்க சொல்லி அனுப்புறாரு? வீடு கட்டி தோட்டம் போட்டு திராட்சை கொடி வச்சு அந்த கனியை புசிச்சு சாப்பிடணும் எங்க இருக்கிறவனுக்கு இந்த லெட்டர் அனுப்புறாரு? சிறைப்பட்டு போனவனுக்கு அனுப்புறாரு. இவன் சொந்த தேசத்துல குடியில்ல. யாரு? இஸ்ரவேலர்கள், யூத ஜனங்கள். அவங்க சொந்த வீட்டுல இவங்க குடியிருக்கல. இவங்க போயிருக்கிறது எங்க? சொந்தக்கார வீட்டுக்கு இல்ல, சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க. சிறைப்பட்டு போயிருக்கிறவனை பார்த்து கலங்காதே திகையாதேன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா, வீட்டை கட்டு, தோட்டத்தை போடு, திராட்சை கொடியை நாட்டு, திராட்சை பழத்தை சாப்பிட்டு சந்தோஷமா இரு. அடுத்த வசனம் அதுக்கு மேல இருக்கு, விவாகம் பண்ணி வை. யாருக்கு? உன் பிள்ளைங்களுக்கு. யாரு கூட? கல்தேயரோட. கல்தேயர் பெண்ணை நீ எடுத்துக்க, ஓம் பொண்ணு அவனுக்கு கொடுத்துக்க. அவன் பையனை நீ எடுத்துக்க, ஓம் பையனை அவனுக்கு கொடுத்துக்க. ஆக மொத்தம் நீ எப்படி இருக்கணும்? பெருகி இருக்கணும். நீ எப்படி இருக்கணும்? பெருகி இருக்கணும். உன் தோற்றமும் பெருசா இருக்கணும், உன் குடும்பமும் பெருசா இருக்கணும். அப்ப தேவன் வைக்கிற முதல் நிபந்தனை என்ன? என் துன்பத்திலும் நான் கர்த்தரை நோக்கி சந்தோஷம் உள்ள வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். தேவன் எதை விரும்புகிறார் என்றால், என் வாழ்க்கை எவ்வளவு துன்பமா இருந்தாலும் துன்பத்தின் மத்தியில் நான் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று. துன்பத்தை கண்டு ஐயோ ஆண்டவரே எனக்கு துன்பம் வந்து விட்டது. சங்கீதங்களின் புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். பாபிலோன் ஆற்றறைகளே அவர்கள் கிண்ணறலை தூக்கி சோத்திரம் அலறி செடியில் கோத்து வைத்து விட்டு, நாங்கள் அப்பவே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இருக்க வேண்டுமே, கேட்காமல் போய் இன்றைக்கு இவர்கள் மத்தியில் நாங்கள் சீரழிந்து சின்ன பின்னமாய் கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி புலம்பினார்கள். பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட புலம்பலாதன்றார். ஏன்?
சொன்னதை கேட்கல, மாட்டிக்கிட்ட. இனிமேலாவது கேளு, இப்பயும் கேட்காம அழுதுகிட்டு இருக்காது. அப்ப அநேக நேரங்கள்ல நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம என்ன பண்றோம், எங்கேயாவது போய் சிக்கிடுறோம். சிக்கினதுக்கு அப்புறம் புலம்பி என்னத்த பண்றது? இப்ப கர்த்தர் சொல்லி அனுப்புறாரு. யார் மூலியமா? எரேமியா மூலியமா. எரேமியாவே சொல்றதை எழுது. இந்த வார்த்தை எழுதுறப்ப எரேமியாக்கு எப்படி இருந்திருக்கும்? சும்மாவே அவங்க என்னைய போய் தீர்க்கதரிசின்றாங்க, இதுல வீட்டை கட்டு, தோட்டத்தை போடு, கனியை தின்னு, திருமணத்தை பண்ணுன்னா அவங்க என்னை நாளை பின்ன கண்ணில் எடுத்து அடிவாங்க. ஆண்டவர், இதெல்லாம் எனக்கு தேவையானவருக்கு என்ன பண்ணிருக்கும், தோணிருக்கும். ஆனாலும் அவர் நல்லவர், அப்படியே எழுதி அனுப்பிவிட்டார். அப்ப கர்த்தர் முதலாவது நமக்கு கொடுக்கிறதான நிபந்தனை என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய நல் வார்த்தை நிறைவேற வேண்டும் என்றால் நான் எதை செய்ய வேண்டும் என்றால், என் துன்பத்திலும் நான் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா தேவனுடைய நிபந்தனை என்னவென்றால் பழுகி பெருகணும். அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் இருக்கிறாங்க. திருமணமாகி அந்த சகோதரி கன்சீவா இருக்கும்போது அவருடைய தகப்பனார் ஒரு விபத்துக்குள்ளாயிட்டார். அதாவது அந்த சகோதரியினுடைய திருமணத்தின் போது அவருடைய தகப்பனார் நல்லா இருந்தார், நல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, நல்ல மனுஷன், நல்ல குடும்பம். ஆனா அந்த சகோதரியின் திருமணத்துக்கு அப்புறமாக ஒரு எதிர்பாராத விபத்து நிமித்தம் அவருடைய தகப்பனார் கோமாவுக்கு போய்விட்டார். சுமார் ஒரு சில வருடங்கள் அவர் எழும்பி வருவதற்கு ஒரு 3-4 வருஷங்கள் ஆயிருச்சு. இப்பவும் கூட சரியான ஞாபகம் அவருக்கு கிடையாது. அப்படிப்பட்டதான அந்த சூழ்நிலையில திருமணமான சகோதரி கன்சீவா இருக்கிறாங்க. அந்த தாயும் இன்னொரு ஊழியக்காரருடைய மனைவியும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தகப்பன் இப்படி ஆயிட்டாரு, இப்ப அம்மா இருக்கிறாங்க, திருமணமான சகோதரி இப்ப கன்சீவா இருக்காங்க. ஒரு ஊழியக்கார அம்மாவும் இப்ப இந்த குடும்பத்தாரும் அந்த சகோதரிக்கு என்ன ஆலோசனை கொடுத்திருப்பாங்க? நான் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடாதுன்னு ஒரு முடிவோடவே வந்திருப்பீங்கல்ல. இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன், நான் என்ன தெலுங்குலையா கேட்டேன், இல்லை ஊர்ல உலகத்துல அவங்க நீங்க இது வரைக்கும் பார்க்காததே கேட்டேன். மாசமா இருக்கிற பிள்ளைய பார்த்து பெத்த தாயும் ஊழியக்கார அம்மாவும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டேன். மறுபடியும் என்ன சொல்லியிருப்பாங்க? அம்மா சொல்லுங்க, என்ன சொல்லியிருப்பாங்க? உங்க அப்பாவே வந்து வயிற்றுல பிறந்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது ஆனோ பொண்ணோ ரெண்டாவது. ஆனா என்ன சொல்லியிருப்பாங்க? உங்க அப்பாவே வயிற்றுல பிறந்திருக்கு. இதுதானே சொல்லியிருக்கணும், இதுதானே உலக வழக்கம். ஆனா அந்த தாயும் வேறொரு, அதாவது அந்த அவங்க போகிற சபையின் ஊழியக்காரமா கிடையாது, அறிமுகமான ஊழியக்காரமா சொன்ன வார்த்தை தெரியுமா? அப்பா படுத்த படுக்கையா இருக்காரு, நீ வயிற்ற தலையிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும், களைச்சிருன்னாங்களாம். அவங்களும் களைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு என் அறிவு சரியா இருக்கும்னால் 3-4 வருஷம் ஆச்சு அவங்க மறுபடியும் கரு உண்டாகிறதுக்கு. கர்த்தர் கொடுத்ததை அழித்தால் திரும்ப கர்த்தர் எப்ப கொடுப்பார்னு தெரியாது. அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். தேவனுடைய திட்டம் என்னவென்றால் நீ பழுகி பெருகணும். நீ பழுகி சூழ்நிலைய பார்க்காத, நீ சிறை இருப்புல இருக்கே இல்லைய பார்க்காத, பழுகி பெருகு. லெட்டர் அனுப்புறார் எழுதி, இவன் ஏதாவது பண்ணி தொலைவாங்க, சிறைப்பட்டு போனவங்க எதையாவது இல்லாத பொல்லாத சேட்டையை பண்ணுவாங்க, எதையாவது நினைச்சு துன்பத்துல கடந்துகிட்டு இருப்பாங்க. பழுகி பெருகணும். இன்றைக்கும் அநேக விசுவாச குடும்பத்தில் இந்த பழுகி பெருகிற திட்டத்துக்குள்ள எவன் என்ன பண்றது இல்ல, உட்படுறதே கிடையாது. நான் இப்பவும் சொல்றேன், இந்த கேட்கிற நீ உங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி, கிறிஸ்துவுக்குள் திருமணமான நீங்கள் முதலாவது பழுகி பெருக கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. 2 வருஷத்துக்கு புள்ள வேண்டாம், 10 வருஷத்துக்கு புள்ள வேண்டாம், நீ கல்யாணம் பண்ணவே வேண்டாம். கல்யாணம் பண்ணாமையே கட்டையில ஏறி எங்கேயாவது போ. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற திட்டங்கள் அப்படி இருக்கிறது. சரி, அது நமக்கு வேண்டாம், அது நமக்கு தேவையில்லாத காரியம், நம்ம ஏன் அதுக்குள்ள போவானே. சரி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ குறுகலான வாழ்க்கை என்ன பண்ணாத, வாழாத.
நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்? பெருகின வாழ்க்கையை வாழணும். நீ சிறைப்பட்டு இருக்கிறத உண்மைதான். நீ அடிமைத்தனமாய் போனது உண்மைதான். ஆனாலும் நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்? உனக்கு ஒரு வீட்டை கட்டு. நீ எப்படி 70 வருஷம் அங்க இருக்கதான் போற. உனக்கு திருமணம் ஆகிற வயசுல போனவங்க உண்டு, திருமணம் ஆகிற வயசுல போன பெண் பிள்ளைகள் உண்டு. அப்ப அவங்களுடைய வாழ்க்கை 70 வருஷத்துக்கு கேள்விக்குரிய மாறக்கூடாதுன்னு கர்த்தர் எழுதி அனுப்புறாரு. உன் வீட்டில் இருக்கிற வாலிப சகோதரனுக்கு திருமணம் செய்து வை. பொண்ணு யாரு கொடுப்பா? கல்தியர்ல கேளு, கொடுப்பான். உன் வீட்டில் இருக்கிற வாலிப பெண் பிள்ளைக்கு திருமணம் பண்ணி வை. என் பையன் எவன்? ஏடா இஸ்ரவேல் பிள்ளைய பார்த்தா எவனாலும் திரும்பி பார்ப்பான். கல்தியர்ல எவனாவது பார்ப்பான், அவனுக்கு என்ன பண்ணு? கட்டி கொடு அப்படின்னு சொல்லி கர்த்தர் எழுதுகிறாரு, தீர்க்கதரிசி மூலமா எழுதுறாரு. அப்ப தேவனுடைய பார்வை எப்படி? எப்பேற்பட்ட துன்பத்தின் பாதையில் நடந்தாலும் உன் சமாதானத்தை இழந்துடக்கூடாது, உன் சந்தோஷத்தை இழந்துடக்கூடாது, நீ பழுகுவதையும் நீ பெருகுவதையும் இழந்துடக்கூடாது. எவனுக்காகவும் எந்த குடும்பத்துக்காகவும் உன் குடும்பத்தின் சமாதானத்தை, உன் சூழ்நிலையை நீ கெடுக்காமல் இரு. தேவன் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் கட்டளை எதை கொடுக்கிறார்? எரேமியா மூலமா, நீ போற சிறைப்பட்ட தேசத்துக்கு. ஆனால் உன் சந்தோஷத்தையும் உன் பெருக்கத்தையும் நீ குறைக்க கூடாது. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலையும் இதே வார்த்தை தான் எழுதியிருக்கும். சிறுமைப்படுத்தப்பட்ட தேசத்தில் தேவன் எங்களை பழுகவும் பெருகவும் பண்ணினார். ஏன் பண்ணணும்? 400 வருஷமா அந்த 72 பேரை மட்டும் விட்டிருந்தா 72 பேர் செத்து சுண்ணாம்பா இருப்பாங்க. ஒரு தேசம் உருவாயிருக்காது. கர்த்தருடைய திட்டம் வெளிப்பட வேண்டும் என்றால், எனக்கு இல்லை என்றாலும் என் சந்ததிக்காவது என்ன பண்ணணும்? கடந்து செல்லணும். அதுதான் தரிசனம். 72 பேராக பாபிலோன் தேசத்திற்கு போனா, இது எகிப்துக்கு போனாங்கன்னு அப்போஸ்தலர் எழுதியிருப்பாங்க. 72 பேரும் திருமணமும் பண்ணாம ஒன்னும் பண்ணாம கர்த்தர் வெளியே கொண்டு போவார், கர்த்தர் சிறையிருப்பை மாத்துவார்னா 430 வருஷம் உயிரோட இருந்திருப்பாங்களா? இல்ல. 4ஆம் தலைமுறை, யாக்கோபின் 4ஆம் தலைமுறை அல்லது 3ஆம் தலைமுறை, அவர்கள் தான் வெளியில போனது. அப்ப காரணம் என்ன? தேவன் ஏன் அவங்களை பழுக பண்ணினார்? ஏன் அவர்களை பெருக பண்ணினார்? 6 லட்சம் புருஷர்கள்னு போட்டிருக்குங்க. போன எத்தனை பேரு? 72 பேர், 75 பேர் போனாங்க. ஆனா 6 லட்சம் புருஷர்னு போட்டிருக்கு. ஏன்? சிறுமைப்படுத்தின தேசத்தில் தேவன் பழுகவும் பெருகவும் பண்ணினார். அப்ப தம்முடைய ஜனங்கள் ஒரு நாளும் குறுகி போவதை தேவன் விரும்புவதில்லை. அதாவது பெருக்கத்தில் இனப்பெருக்கத்தை மாத்த இங்க சொல்லல, சந்ததி பெருக்கத்தை மாத்திர சொல்லல. வருமான பெருக்கமும் சரி, தொழில் பெருக்கமும் சரி, வீட்டின் பெருக்கமும் சரி, எல்லாவற்றிலும் பெருக்கம் உள்ளவனா இருக்கும். ஐயோ நானே ஸ்தோத்திரம் வாடகை வீட்டுல இருக்கிறேன், இந்த வாடகை வீட்டுக்கு இதெல்லாம் வாங்கி வைக்கணுமா? நானே ஸ்தோத்திரம் இப்படி, நானே ஸ்தோத்திரம் அப்படி, இதெல்லாம் கிடையாது. இருக்கிற இடத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமும் சமாதானமுமா இருக்கணும். அது கூரை வீடா இருந்தாலும் சரி, ஓட்டு வீடா இருந்தாலும் சரி, இரும்பு சீட்டு போட்ட வீடா இருந்தாலும் சரி, இல்ல காங்கிரீட் போட்ட வீடா இருந்தாலும் சரி, இல்ல ஒழுகிற வீடா இருந்தாலும் சரி, இருக்கிற இடத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் சமாதானத்தை காத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும். அது கர்த்தர் கொடுக்கிற முதல் ஸ்டெப். ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையை எனக்கு என் வயசுக்கு நான் பார்த்தது, சோர்ந்து போனா சாவத்தான் போவாங்க, வாழ போக மாட்டாங்க, சாவ போவாங்க. இல்ல, சிறைப்பட்டாலும், உன் வீடு அழிக்கப்பட்டாலும், உன் வருமானம் பிடுங்கப்பட்டாலும், உன் நிலங்கள் சுட்டெரிக்கப்பட்டாலும், உன் ஆடு மாடு மிருக ஜீவன் அனைத்தும் கொல்லப்பட்டாலும், நீ வெறுமையாக்கப்பட்டாலும், நீ செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, நீ சமாதானத்தோடு வாழ வேண்டும். எந்த இடமா இருந்தாலும் சமாதானமா ஃபர்ஸ்ட் வாழ கத்துக்க. அப்புறம் நான் சொல்ற நல்வார்த்தை என்ன பண்றேன்? பின்பு நிறைவேற்றுறேன். 2வது காரியம், தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற 2வது காரியம் வாசிக்கலாம். அது 29ஆம் அதிகாரம் 7வது வசனம். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்காக கர்த்தரை
விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானமா இருக்கையில் அதற்கு சமாதானமா இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். இப்ப தேவன் சிறைப்பட்டு போனவர்களுக்கு நல்ல அத்திப்பழ கூடைக்கு எழுதுகிற சத்தியம் என்னவென்றால், எழுதுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும். யாருக்கு? 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 நான் சிறையா இருக்கிற பட்டணத்துக்கு நான் ஜெபம் பண்ணணுமா? என்னைய துன்பப்படுத்தின பட்டணத்துக்காக நான் ஜெபம் பண்ணணுமா? எனக்கு உபத்திரவம் கொடுத்த பட்டணத்துக்காக நான் ஜெபம் பண்ணணுமா? ஏன் ஜெபம் பண்ண சொல்லுகிறாருன்னு பார்த்தா, அவன் நல்லா இருந்தாதான் நீ நல்லா இருப்ப. அல்லேலூயா. ஏன் திருமணமாகி போகிற சகோதரிகளை ஸ்தோத்திரம் பார்த்து நாம் சொல்லுகிறோம்? குடும்பத்துக்காக வேண்டிக்கம்மா, புருஷனுக்காக வேண்டிக்கம்மா. எதுக்காக சொல்லுகிறோம்? எதுக்கு? இவகிட்டெல்லாம் கேள்வி கேட்டு பிரசங்கம் பண்ணா இரவு ஜெபம் முடிஞ்சு பகல் ஜெபம் ஆரம்பிச்சாலும் பதில் வர. எதுக்கு? நீங்களாம் புருஷனுக்கு ஜெபம் பண்றதே இல்லையா? பண்றீங்களா இல்லையா? பதில சொல்லுங்க. எதுக்கு ஜெபம் பண்ண சொல்றாங்க? அத சொல்லுங்க முதல்ல. நல்லா இருக்கணும்னு. எதுக்கு? ஏன்? அவன் நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். அவன் வேலைக்கு போனாதான் எனக்கு ட்ரெஸ் வாங்கி தருவான். அவன் வேலைக்கு போனாதான் பெற்றிருக்க பிள்ளைக்கு என்ன பண்ண முடியும்? பீஸ் கட்ட முடியும். அவன் நல்லா இருந்தாதான் நான் வெளியே 4 இடத்துக்கு நான் போனாக்க நல்லா இருக்க முடியும். அவன் நல்லா இருந்தாதான் வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியும். அவன் நல்லா இருந்தாதான் கார் வாங்க. எல்லாமே அவனை வச்சுதான் இருக்கு. ஏன்னா வேலைக்கு போறதுனால. இங்க வேதம் சொல்லுகிறது, நீ சிறைப்பட்டு போன அந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணு. சிறைப்பட்டு போன அந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணு. காரணம், அந்த தேசம் நல்லா இருந்தாதான் நீ நல்லா இருப்ப. இப்ப தேவன் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறதான காரியம் என்ன? உன் ஜெபத்தை நீ தொடர வேண்டும். உன் ஜெபத்தை நீ தொடர வேண்டும். நீ எப்படி எருசலேமில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தியோ அதே போல சிறையிருக்கப்பட்ட தேசத்திலையும் போய் ஜெபம் பண்ணு. நீ இடத்தை பார்க்காத, சூழ்நிலையை பார்க்காத, ஜெபத்தில் மாத்திரம் தரித்திரு. ஆண்டவரே, இந்த இடம் ஜெபிப்பதற்கு லகுவான இடம் இல்ல. ஆண்டவரே, இந்த இடம் ஜெபிப்பதற்கு தகுதியான இடம் அல்ல. இது ஜெபத்திற்கு அருவருப்பான இடம். அதனால நான் ஜெபிக்க மாட்டேன்னு சொல்லி இடத்தை காரணம் காட்டி, சூழ்நிலையை காரணம் காட்டி நான் ஜெபிக்காமல் இருந்தால் நம்மால் நல்லா இருக்க முடியாது. எங்க? நான் போயிருக்கிற இடத்தில். அது உறவின் வீடுகளா கூட இருக்கலாம். ஒரு சில மாதங்கள் தங்குற நண்பர் வீடா இருக்கலாம், உறவினர்கள் வீடா இருக்கலாம், இல்ல பிக்னிக் போற இடமா இருக்கலாம். ஏன் வாகனத்துல போறப்பெல்லாம் ஜெபம் பண்ண சொல்றாங்க, வரப்பெல்லாம் ஜெபம் பண்ண சொல்றாங்க, புறப்புறப்ப ஜெபம் பண்ண சொல்றாங்க, வந்ததுக்கு அப்புறம் ஜெபம் பண்ண சொல்றாங்க? நான் அந்த இடத்தை ஆசீர்வாதம் பண்ணி ஜெபம் பண்ணாதான் நாங்க இருக்கும்போது என்னால சந்தோஷமா இருக்க முடியும். அல்லேலூயா. நீங்க ஒரு உறவினர் வீட்டுக்கு போறீங்க. வீட்டுல இருந்து உங்களுக்கு ரொம்ப அறிமுகமான உறவினர் வீட்டுக்கு போறீங்க. ரொம்ப நாள் கூப்பிட்டு இருக்கிறாங்க, வாய்ப்பு கிடைக்கல. ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்குது. ஒரு வாரம் 10 நாள் தங்குற மாதிரி வாய்ப்பு கிடைக்குது. நீங்க புறப்பட்டு போறீங்க. ஸோ அந்த உறவினர் வீட்டுக்கு போறோன்னு சந்தோஷத்துல குதிச்சு கொண்டாடி கிளம்பி போயாச்சு. ஜெபிக்கல, ஒன்றும் பண்ணல, கிளம்பி போய் ஆர்வத்துல ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுன்னு கிளம்பி போயாச்சு. நீங்க ஆர்வத்தோடு போன வீட்டுல ஸ்தோத்திரம், நீங்க போன அன்னைக்கு ராத்திரியே கணவருக்கும் மனைவிக்கும் செமத்த சண்டை. கணவனுக்கும் மனைவிக்கும் செமத்த சண்டை போட்டு வெளுப்பு எடுத்துட்டாரு. யாரு? புருஷர். அந்த அம்மா கோவிச்சுக்கிட்டு நைட்டா ஓடிடுச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? வர முடியாது. ஏன்னா அவன் தனியா கிடப்பான். அவனுக்கு ஆறுதல் சொல்லவும், பொண்டாட்டிகிட்ட பேசி சமாதானம் பண்ணி வைக்கவும் இந்த 10 நாளும் போய் தொலைஞ்சிரும். இல்ல யாராவது அப்படி வந்திருக்கீங்களா? இது வரைக்கும் சண்டை போட்டுருக்க, பொட்டியை கட்டி வந்துருக்கீங்களா வெளியில? சரி வரட்டான்ட்டுன்னு என்ன பண்ணுவீங்க? ஐயோ பாவமே, நான் வந்த நேரமா நாரி தொலைன்னு இதுங்க, வா போய் தொலைவும். அதுங்களை போய் கூட்டு வந்து போனது எதுக்கு? ஆனா நடந்தது என்ன?
அதனாலதான் சொல்றாரு, நீ போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணு, நீ இருக்கிற இடத்துல என்ன பண்ணு, ஜெபத்தோட போ. ஜெபத்தோட போனா நீ நல்லா இருப்ப. நீ போற வீட்டுக்கு முன்னாடி, ஆண்டவரே இந்த வீட்டுக்கு போறேன், இந்த நார பேழைக்கு என்ன பண்ணக்கூடாது, சண்டையை போட்டேன்னு தெரியக்கூடாது. நான் இருக்கிற வரைக்கும் சண்டை வரக்கூடாது. நான் போறது சந்தோஷமா இருக்கு, இவங்களுக்கு சமாதானம் பண்ணி வைக்க எனக்கு தெம்பு இல்லைன்னு ஜெபத்தோட போகணும். இல்லைன்னா பஞ்சாயத்து பண்ணியே 10 நாளும் போயிடும். அடுத்த வருஷம் தேதியை வரும்போது, எதுக்கோ போனேன் இவன் வீட்டுக்கு, ஆனா கடைசியில என்னைய பஞ்சாயத்து பண்ண வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், புலம்புவோம். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனமே, நீ போயிருக்கிற தேசம் எப்படிப்பட்ட தேசம், அது நெருக்கமான தேசம். பட் நீ ஜோமண்ண, நீ ஜோமண்ண அந்த பட்டணம் நல்லா இருக்கும். அந்த பட்டணம் நல்லா இருந்தா பட்டணத்துல உனக்கு வீடு நல்லா இருக்கும், உன்னுடைய நிலம் நல்லா இருக்கும், உன் திராட்சை கொடிகள் நல்லா இருக்கும், அதை நீ புசிக்க நல்லா இருக்கும், உன் 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 மகனுக்கு உன் மகளுக்கு திருமணம் பண்ணி வைக்க முடியும். ஏன்னா பட்டணத்தின் மேல வெள்ளம் வந்துச்சுன்னா உன் திராட்சை கொடி போயிரும், உன் சேமிப்பு போயிரும், உன் வீடு போயிரும், உன் வருமானம் போயிரும். அப்போ மகன் வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும். அதனால நீ எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்காக முதல்ல ஜோமண்ணி சமாதானத்தை முதல்ல என்ன பண்ணு, தேடு. அப்ப தேவன் கற்றுக் கொடுக்கிற இரண்டாவது காரியம் என்னவென்றால், உன் சத்துருக்களை சிநேகி. உன் சத்துருக்காக ஜெபம் பண்ணு. நீ சத்துருவாக்கப்பட்ட இடத்துக்காக ஜெபம் பண்ணு. எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்காக ஜெபம் பண்ணு. அதுதான் நமக்கு எஸ்தரின் புஸ்தகத்துல ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரம் 18வது, அது 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம்லாம் இருக்கட்டும், மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொல்லுவாங்க, போய் ஜெபம் பண்ணுமா, போய் ஜெபம் பண்ணுமா. நம்முடைய சந்ததிகள் எல்லாத்தையும் ஆமான் கொண்டுகிட்டு இருக்கான், நீ போய் ஜெபம் பண்ணுமா. எதுக்கு ஜெபம் பண்ண சொல்றாரு? காக்கப்பட வேண்டுமே. நான் இருக்கிறது சூசன் அரண்மனைக்குள்ள, எனக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு, ஆனா வெளியில இருக்கிறவங்க எல்லோருமே நசுக்கப்படுகிறார்கள். ஜெபம் பண்ணுமா. நீ இருக்கிற இந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணுமா. இந்த தேசத்து ராஜா புத்தி நல்லா இருக்கணும் ஜெபம் பண்ணுமா. இந்த தேசத்து தளபதியின் புத்தி நல்லா இருக்கணும் ஜெபம் பண்ணுமா. அவங்க நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருக்க. ஏன்னா அநேக இடங்கள்ல ஸ்தோத்திரம் அதிகாரிகள் நிமித்தமாகவே அநேகர் ஸ்தோத்திரம் இடம் தெரியாமல் அழிந்து போயிடுறாங்க. அவர்கள் தங்கள் பதவியை காட்ட, அவர்கள் தங்கள் பவரை காட்டுறதுனால இன்றைக்கு பல இடங்களுக்கு பல பேர் போறது கிடையாது. ஆனா ஒட்டுமொத்தமா சேர்ந்து யார சொல்லுவோம், மேலிடத்துல இருக்கக்கூடியதான முதன்மையான முதலாளி என்ன பண்ணுவோம், கை காட்டுவோம். கீழே இருக்கிறவன் தப்பு பண்ணதுக்கு மேல இருக்கிறவன் என்ன பண்ணுவான், ஒண்ணும் பண்ண முடியாது. அது போலதான் இன்றைக்கு ஆமான் செய்த காரியத்துக்காக இப்ப யாரு இப்ப தூக்கம் கெட்டு போய் அலையிறது, ஆகாஸ்வேரு ராஜா. கேவலமான காரியம் பண்ணது ஆமான், ஆனா தூக்கம் கெட்டு அலைகிறது ஆகாஸ்வேரு. இப்ப ஊரா தெருவா வீடு வீடா ஓடிக்கிட்டு இருக்கிறது யூத ஜனங்கள். இப்ப மொர்தெகாய் சொல்ற ஒரு வார்த்தை, போய் ஜெபம் பண்ணுமா. நீ ஜெபம் பண்ணா இந்த தேசத்துல சமாதானம் இருந்தாதான் இந்த தேசத்தில் குடியிருக்கிற நமது சந்ததிகளுக்கு நிம்மதி கிடைக்கும். அல்லேலூயா. நீ உனக்கு ஜெபம் பண்றதை விட இந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணு. கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுத்த இந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணு. தேவன் கற்றுக் கொடுக்கிறது ஜெபம் பண்ணு. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயுவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சத்துருக்காக ஜெபம் பண்ணுங்கள். சத்துருக்களுக்காக. இங்கு சிறைப்படுத்தப்பட்ட பட்டணம் தான் நான் சொன்னேன். இந்த சிறைப்படுத்தப்பட்ட பாபிலோன் என்கிற பட்டணத்துக்கு பதிலாக வேறு எதை வேணாலும் நீங்க வைக்கலாம். அது மனிதரா இருக்கலாம், அல்லது வேறு சில தவறான காரியங்களா இருக்கலாம், அல்லது தவறான பழக்க வழக்கங்களா இருக்கலாம், அல்லது தவறான உறவு முறைகளா இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அது சீர்படுவதற்கு நான் ஜெபிக்க வேண்டும். என் கண்களுக்கு முன்பாக நடக்குது என்றால் அதற்காக நான் ஜெபிக்க வேண்டும். இப்ப பாபிலோன் தேசத்தில் அங்க இருக்கிற அனைத்து வாலிபர்களும், அனைத்து வாலிப சகோதரிகளும் ஒரு தவறான உறவு முறைக்குள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த உறவு முறை யாரை பாதிக்கும்?
அங்கு சிறைப்படுத்தி போயிருக்கிறதான இஸ்ரவேலின் வாலிப சகோதர சகோதரர்களை பாதிக்கும். இந்த சகோதர சகோதரி பாதிக்காம இருக்கணும்னா பாதிக்கப்பட்டவன் திருந்தணும். அல்லேலூயா. அதனது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை, அப்ப திருடுறவன் திருந்தாதான் திருட்டு ஒளியும். தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கிறவன் மாறினாதான் சிறைப்பட்டு போயிருக்கிறவனுக்கு திருடுற புத்தி வராது. அல்லேலூயா. அதனால கர்த்தர் ஜெபம் பண்ண சொல்ற காரியம், நீ உன் பிள்ளைக்கு ஜெபம் பண்ற மாதிரி நீ இருக்கிற பட்டத்துக்கு ஜெபம் பண்ணு. இன்னைக்கு நாம் அநேகருடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கு? நமக்காக நமக்காக நமக்காக. என் பிள்ளை வேலைக்கு போயிருக்க ஆண்டவரே பாதுகாப்பா போயிட்டு பாதுகாப்பா வரும். என் பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருக்க ஆண்டவரே பாதுகாப்பா போயிட்டு பாதுகாப்பா வரும். பாதுகாப்பா வரும், இல்லைன்னு சொல்லல. பட் அது என் பிள்ளையா திரும்பி வருமானதுக்கு உத்தரவாதம் கிடையாது. அதுக்கு ஜெபம் பண்ணணும். எப்படி என் பிள்ளையா போயிருக்கும், அதே போல எதுலையும் சிக்கி சீரழியாம மறுபடியும் என் பிள்ளைய என்ன, என் பிள்ளை ரட்சிப்பை இழக்க கூடாது, என் பிள்ளை தரிசனத்தை இழந்துடக்கூடாது, என் பிள்ளை தேவ திட்டத்தை, இதுக்காக ஜெபம் பண்ணணும். இருக்கிற இடம் எதுவா வேணா இருந்துட்டு போட்டோம். ஜெபிக்கிறவன் இருக்கும் பொழுது அது பாபிலோனா இருந்தாலும் சரி, எகிப்தா இருந்தாலும் சரி, நடத்துகிறது கர்த்தர். அல்லேலூயா. அப்ப இரண்டாவது காரியம் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறது ஜெபிப்பதற்கு, விண்ணப்பம் பண்ணுவதற்கு. மூன்றாவது காரியத்தை எழுதுங்கள், முடிந்தால் முடித்து விடுகிறேன். நாளைக்கு நாம் தொடருவோம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம் 29ஆம் அதிகாரத்தின் 8-9 வசனத்தை வாசியுங்க. மேலும் உன் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள். சொப்பனம் காண பண்ணுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவி கொடாமலும் இருங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். தேவன் இங்கு சொல்லுகிறதான மூன்றாவது நிபந்தனை என்னவென்றால், நீ சிலருடைய வார்த்தையை நம்பக்கூடாது. அந்த சிலர் என்கிற வார்த்தை யார் என்றால், பொய்யான தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், சொப்பனக்காரர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நீ எப்படி இருக்கணும்? ஒதுங்கி இருக்கணும். 9வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள், நான் அவர்களை அனுப்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா இதுக்கு முந்தின அதிகாரம் 28ஆம் அதிகாரத்துல அனனியான்கிற தீர்க்கதரிசி இருப்பான். 28ஆம் அதிகாரத்துல அனனியான்கிற தீர்க்கதரிசி இருப்பான். இந்த அனனியான்கிற தீர்க்கதரிசி என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஜனங்களுக்கு முன்பாக வேகமா வந்து கர்த்தர் உங்களை 2 வருஷத்தில் விடுதலையாக்கி பாபிலோனிய நுகத்தை உடைத்து போடுவார்னு சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்லுவான். அதை எரேமியா பார்த்துக்கிட்டே இருக்க கர்த்தருடைய ஆவியான எரேமியாக்குள்ள இறங்குவாரு. இறங்கணுன்னே எரேமியா சொல்லுற ஒரு வார்த்தை என்னன்னா, நீ பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாய், நீ பொய்யான தரிசனம் சொல்லுகிறாய். கர்த்தர் 2 வருஷத்தில் நிச்சயம் இஸ்ரவேல் ஜனங்களை திருப்பி கொண்டு வர போவது இல்லை. கர்த்தர் 2 வருஷத்துல பாபிலோனுடையதான நுகத்தை தேவன் முறியடிப்பது இல்லை என்று சொல்லி அங்கு தீர்க்கமா எரேமியா பேசுவார். பேசிட்டு இருக்கும் பொழுது ஆவியான மறுபடியும் உணர்த்துவாரு, அவன் மர நுகத்தை உடைத்து போட்டான் அல்லவா, அவனை இரும்பு நுகத்துல என்ன பண்ணு, பிணைப்பேன்னு சொல்லு. மர நுகமாவது நாளாக என்ன ஆகும்? மர நுகம் நாளாக என்ன ஆகும்? நுகம் மாட்டுக்கு மேல போடுவாங்கல்ல, மாட்டு வண்டி தெரியுமா? மாட்டு வண்டிக்கு மேல ஒரு கட்டை இருக்கும் பாத்தீங்களா, 2 மாட்டுக்கு நடுவுல, இங்க இந்த மாட்டுக்கு அந்த மாட்டுக்கு நடுவுல, அதுக்கு பேர் தான் நுகம். அது என்ன ஆகும்? என்னது? சரியான பதில். இரும்பு நுகமாய் இருந்தால் தேயும், மாட்டின் தோல் தேயும். இப்ப ஸ்தோத்திரம், இங்கு கர்த்தர் முதல்ல கொடுக்கிறேன்னு சொன்னது மரநுகத்தை கொடுக்கிறேன்ற மாதிரிதான் அங்க வார்த்தை இருக்கும். ஆனா இந்த மரநுகத்தை இந்த அனனியா உடைத்து போட்டவனே அவர் சொல்ற அடுத்த வார்த்தை, இரும்பு நுகத்தை என்ன பண்ணுவேன், வைப்பேன் உன் மேல.
இந்த பொய்க்காரன் பேச்சை கேட்கிறல்ல, உனக்கு மரநுகத்தை தான் நான் வைக்கலான் இருந்தேன், இவன் பேச்சை கேட்டதுனால உனக்கு மரநுகம் இல்லை, இரும்பு நுகம். மரம் நுகம் அந்த அந்த மரமானது காலப்போக்கில் அப்படியே உராய ஆரம்பிக்கும். நீங்க அநேக மாட்டு வண்டியை பாருங்க, அந்த 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 கட்டையை திருப்பி போட்டாலே தனியா தெரியும் இந்த இடத்துல தான் மாடு கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு. மாட்டுடைய தோல் காஞ்சு காப்பு காய்ச்சிருக்கும், இந்த இந்த முதுகு தண்டு வந்து காப்பு காய்ச்சிருக்கும். ஆனா ஸ்தோத்திரம், காயம் அந்த அளவுக்கு இருக்காது, காப்பு காய்ச்சிருக்கும். ஆனா அந்த கட்டையோடைய அந்த அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்க், ஒரு 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 வளைவு மாதிரி வளைஞ்சிருக்கும். வளைவு மாதிரி, அது வளைக்கப்பட்ட வளைவு இல்ல, அது தேய்மானத்தில் ஏற்பட்ட வளைவு. சில மாட்டு வண்டியில வளைவு இருக்கும், அது வந்து மாட்டுக்கு கொஞ்சம் லெகுவா இருக்கும்னு சொல்லி வளைச்சிருப்பாங்க. அதையும் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அதோட மட்டத்திலையும் அந்த வளைவை விட அது கொஞ்சம் தேய்மானம் ஏற்பட்டிருக்கும். ஆனா இரும்பு நுகத்தை பாருங்க, இரும்பு என்ன ஆகாது, தேயாது. அது யாரு மேல இருக்கோ அவனுக்கு உராய்வு ஏற்படும், அவனுக்கு தேய்மானம் ஏற்படும், அவனுக்கு தழும்புகள் ஏற்படும், அவனுக்கு காயங்கள் ஏற்படும், நித்தம் நித்தம் அவனுக்கு ரத்தம் ஏற்படும். அப்ப ஸ்தோத்திரம், பொய்யான வார்த்தைகளை கேட்டு, பொய்யான தரிசனத்தை கேட்டு பின்பற்றுகளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் என்று கர்த்தர் இங்க உரைக்கிறார்னு பார்த்தா, உன் வாழ்க்கை நித்தம் நித்தம் வேதனை உள்ளதா இருக்கும். அவன் சொப்பனக்காரன், அவன் தீர்க்கதரிசி என்று சொல்லி நீ பொய்யானவனை நம்புகிறாய். அப்ப கர்த்தர் கொடுக்கிற மூன்றாவது எச்சரிப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னவென்றால், நான் நல்வார்த்தை நிறைவேற பண்ண வேண்டும் என்றால் பொய்யான வார்த்தைகளை நம்பி போகாத, பொய்யான வார்த்தையை நம்பி போகாது. உனக்கு மரநுகத்தை கொடுக்கலான், மர நுகம் என்பது சீக்கிரத்தில் அது உடையும். ஆனா இரும்பு நுகம் என்பது சீக்கிரத்தில் உடையாது. அப்ப தேவன் எனக்கு லெகுவான ஒரு தண்டனையை வைத்திருந்தார். அந்த லெகுவான தண்டனை கடினமான தண்டனை மாற யார் காரணம்? நான் எப்படி காரணமானேன்? உண்மைக்கு பதிலாய் பொய்யை நம்ப ஆரம்பித்ததால். என்றைக்கு நான் சத்தியத்தை விட்டுவிட்டு, நான் என் சபையை விட்டுவிட்டு, எனக்கான வார்த்தையை விட்டுவிட்டு நான் வேறு பக்கமாய் திரும்பி போவேன் ஆகில், அன்றைக்கு என் நுகத்தின் பாரம் வேறு விதமாய் மாறுகிறது. மரத்துக்கு பதிலாக இரும்பை கர்த்தர் வைக்கிறார். அப்ப ஸ்தோத்திரம், நல்வார்த்தை நிறைவேற பண்ணுவதற்கு ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீ பொய்யானவனை நம்பாத. உனக்கு என்ன கொடுத்துருக்கிறேன் 70 வருஷம், அது வரைக்கும் அடக்கமா ஒடுக்கமா வீட்டை கட்டி புட்டு, தோட்டத்தை போட்டு புட்டு, செடி கொடியை வச்சு புட்டு, உன் தேசத்துக்காக ஜோம் பண்ணிட்டு, விளைச்சல் பண்ணி, அறுவடையை செய்து, உன் பிள்ளைக்கு திருமணம் பண்ணி வச்சு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ். அதை விட்டு புட்டு அவன் சொன்னா, இவன் சொன்னா, இவன் சொன்னா, அவன் சொன்னான்னு எதையாவது சில்முச சேட்டை பண்ண அப்படின்னா மரம் இரும்பா மாறிடும். எப்படின்னா, எகிப்து தேசத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா. யோசேப்பை தெரியாத ஒருத்தர் வரப்ப என்ன பண்ணா, அவன் செஞ்ச முத வேலையே என்ன பண்றாங்க இவங்க, அப்படியா ஆண் பிள்ளைய பூரா என்ன பண்ணிரு, அவன் சொன்ன முத கட்டளையாதான். அவங்கள பார்த்தா இன்னும் ஒரு 4-5 வருஷத்துல நம்மளை மிஞ்சி ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. ஸோ ஆண் பிள்ளைய பூரா என்ன பண்ணிரு, முடிச்சிரு. மரம் இரும்பாய் மாறினால் நடக்குகிற காரியத்தில் ஒன்று, நான் கொல்லப்பட ஆரம்பிப்பேன். இல்லை என்றால் எனக்கு உண்டான காரியங்கள் அழிக்கப்பட ஆரம்பிக்கும். பொய்யை நம்பும் பொழுது என்னுடையவைகள் எனக்கு தெரியாமலேயே மறைய ஆரம்பிக்கும், அதாவது அழிந்து போக ஆரம்பிக்கும். ஏன்னா பிள்ளையை பெற்றெடுக்கிற எபிரேய ஸ்திரீகளுக்கு தெரியாது என்னுடைய ஆண் பிள்ளை எப்படி செத்து போச்சுன்னு. காரணம் யாரு? பாபிலோன் எகிப்தின் ராஜா நேபுகாத், அவன் பேரடா அவன் தொலைய மாட்டேங்குது. எகிப்தின் ராஜா அவன் சொல்லியிருக்கிற காரியம் என்ன, அவன் பார்வோன் சொல்லியிருக்கிற காரியம் என்ன, அந்த மருத்துவச்சிகளை பார்த்து நீ போ ஆண் பிள்ளை தான் முடிச்சு விட்டுரு, கேட்டா தெரியாதுன்னு சொல்லிடு. இப்ப தகப்பனுக்கும் தெரியாது பிள்ளை செத்த ரகசியம், தாய்க்கும் தெரியாது பிள்ளை செத்த ரகசியம். ஆனா யாருக்கு தெரியும்? பார்வோன் அவனுக்கு தெரியும், பார்வோனுடையதான மருத்துவச்சிகளுக்கு தெரியும் அந்த பிள்ளை செத்ததுக்கான ரகசியம் என்ன. அப்ப நான் பொய்யை நம்புவேன் என்றால்,
பொய்யை நம்பி, பொய் தீர்க்கதரிசனத்தை நம்பி, பொய்யான வார்த்தைகளை நம்பி நான் போவேன் என்றால் என் மரத்தின் நுகம் இரும்பின் நுகமாய் மாறும் பொழுது எனக்கு தெரியாமலேயே என்னுடையதான ஸ்தோத்திரம் காரியங்கள் அழிந்து கொண்டே போகும். ஆனால் என்னால் காரணங்களை கண்டுபிடிக்க முடியாது. காரணங்கள் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என்னுடைய அழிவு ஏற்படுது என்றால் நான் முதலாவது சுதாரித்துக் கொள்ள வேண்டும். நான் சில பொய்களை நம்பிக்கொண்டிருக்கிறேன், சில பொய்யான வாக்குறுதியை நம்பிக்கொண்டிருக்கிறேன், சில பொய்யான தரிசனங்களை நம்பிக்கொண்டிருக்கிறேன். அப்போ நான் நம்ப ஆரம்பிக்கணும். எப்படி அந்த ஸ்தோத்திரம் புள்ளத்தாச்சியா இருந்த அந்த அக்காவை பார்த்து அவங்க தாயும் அந்த ஊழியக்காரம்மாவும் அப்பா அப்பாவும் இப்படி இருக்காரு, புள்ளைய அழிச்சிருன்னு சொன்ன உடனே அவங்களும் புள்ளைய அழிச்ச உடனே கர்த்தர் மரத்தை நுகமா மாத்தினது. ஏற்கனவே அவங்க திருமணமாகி ஓராண்டுக்கு அப்புறமா தான் அந்த வயிற்றுல கரு உண்டாச்சு. அதுவே ஒரு மரத்தின் நுகம்தான். அதையும் கலைக்க சொன்ன உடனே இரும்ப தூக்கி போட்டாரு. 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் புள்ள வந்துச்சு. அல்லேலூயா. அப்ப நாம் எதை செய்கிறோம் என்பதை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உண்மையை நம்புகிறேனா, பொய்யை நம்புகிறேனா? இப்ப இந்த கெட்ட அத்திப்பழம்னு சொன்னேன் பாத்தீங்களா, இந்த கெட்ட அத்திப்பழம் பூரா இப்படிப்பட்ட பொய்யான தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை கேட்டு இடம்பெயர்ந்து போன கூட்டம் தான். இஸ்ரவேல்ல இருந்தா தானே சிறைப்பட்டு போவேன், நான் எகிப்துக்கு போறேன், நான் சிரியாவுக்கு போறேன், நான் சமாரியாவுக்கு போறேன், வேற எங்கேயோ போறேன். மீண்டுமாய் ஒரு வார்த்தையை சொல்றேன். சிறைப்பட்டு போறது அவமானம் அல்ல, சமாதானம் அற்றதா இருப்பதுதான் அவமானம். சிறைப்பட்டு இருப்பது அவமானம் அல்ல, சமாதானமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் அவமானம். எகிப்துக்கு போனா சமாதானம் இல்லை, அசிரியாவுக்கு போனாங்க சமாதானம் இல்லை, சமாரியாவுக்கு போனாங்க சமாதானம் இல்லை. ஆனா சிறைப்பட்டு போன கர்த்தர் சொல்றாரு, நீ வீட்டை கட்டு, நீ வீட்டை கட்டு, தோட்டம் போடு, திராட்சை கொடியை வை, கனிகளை உண்டாக்கு, சாப்பிடு, சந்தோஷமா இரு, கல்யாணம் பண்ணு, உன் பிள்ளைக்கு, உன் ஆண் பிள்ளைக்கு, பெண் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணு. பொண்ணு உன் கூட்டத்துல இல்லையா, கல்ச்சர்ல போய் எடு, சந்தோஷம். அப்ப தேவன் எதை உண்டாக்குறாரு? சமாதானத்தை உண்டாக்குறாரு. நான் சிறைப்பட்டு போனாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி போனால் அங்கு எனக்கு சமாதானம் நிச்சயமே காத்திருக்கிறது. அதை விட்டு பொய்யை நம்பி, பொய்யான வாக்குறுதியை நம்பி, பொய்யான ஸ்தோத்திரம் சில நண்பர்களை நம்பி, சில ஊழியக்காரர்களை நம்பி, சில தீர்க்கதரிசிகளை நம்பி, சொப்பனக்காரனை நம்பி நாம் போய் நான் என் சமாதானத்தை இழக்கிறதுக்கு நான் சமாதானம் உள்ள இடத்திலே சிறைப்பட்டு இருப்பது நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னாடிதான் ஜெயில கல் உடைக்க விட்டாங்க, இன்னைக்கு ஜெயில கல் உடைக்க விடுறாங்களா? என்ன விடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. போறவன் போனதோட வரப்ப 2 மடங்கு சுத்து போட்டுதான் வெளியே வரான். என்னன்னு நடக்குதுன்னு புரியல. சரி, இருக்கட்டும், கர்த்தர் நல்லவர். அப்ப சிறைப்பட்டு போறது அவமானம் அல்ல, சமாதானமா இருக்கிறேனா, சமாதானமா இருக்கிறேனா, மரியாதையோட வாழ்றேனா, அதான் முக்கியம். அப்ப நல்ல அத்திப்பழை நிறைந்த கூடைகளுக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார், மரியாதையை கொடுத்தார், வாழ்க்கையை செழிப்பாக மாற்றினார். அவருடையதான ஸ்தோத்திரம் தலைமுறைகளை பழுகவும் பெருகவும் பண்ணினார். யாருக்கு? நல்ல அத்திப்பழம் நிறைந்த கூடைகளுக்கு. இவர்கள் சிறைப்பட்டு போனவர்கள், ஆனால் சிறைப்படுத்தப்பட்டது கர்த்தரால். என் வாழ்க்கை கர்த்தரால் சிறைப்படுத்தப்பட்டிருக்குன்னா சந்தோஷம். என்னுடைய ஆசீர்வாதம் கர்த்தரால் முடக்கப்பட்டிருக்குன்னா சந்தோஷம். என்னுடையதான ஸ்தோத்திரம் சில காரியங்கள் கர்த்தரால் தடைபடப்பட்டிருக்க சந்தோஷம். அதற்காக நான் பொய்யை நம்பி போவேன் என்றால், நான் பொய்யான காரியங்கள் நம்பி போவேன் என்றால் அவ்வளவுதான், எனக்கு சமாதானம் இல்லாமல் போய்விடும். எனக்கு சமாதானம் இல்லாமல் போய்விடும். அதனால் சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்லி கொடுக்கிறாரு, பொய்ய நம்பாத. சில வசனங்களை குறிச்சுக்கோங்க, நேரம் ஆயிருச்சு. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம், எரேமியா 23ஆம் அதிகாரம் 21, 25, 27 வசனங்கள், எரேமியா 37ஆம் அதிகாரம் 9வது வசனம்,
எரேமியா 27:15 வசனம், உபாகமம் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனம், புலம்பல் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம், எசேக்கியல் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். இதை நீங்க வீட்டுல போய் நீங்க வாசிங்க. பொய்யை நம்பி போனா என்ன நடக்கும், எப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் என்று அங்கு கொஞ்சம் சில உதாரணங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன, நீ உன் தேசத்தில் சந்தோஷமா இருக்கிறப்பதான் சிலருடைய வார்த்தையை கேட்டு திடீர்னு சொப்பனக்காரன் வந்தான், திடீர்னு குடுகுடுப்புக்காரன் வந்தான், திடீர்னு அவன் வந்தான், திடீர்னு இவன் வந்தான்னு சொன்னதெல்லாம் கேட்டு பூம்பு மாடு மாதிரி என்ன பண்ண, அவன் சொன்னதெல்லாம் செஞ்சு உன் சொத்தை அழிச்சு இப்ப சிறைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க. இனிமேலும் அப்படிப்பட்டவனுடைய வார்த்தையை கேட்டு உன் வாழ்க்கையை அழிக்காம சமாதானமா வாழ் என்ன பண்றாரு, 3வது எச்சரிக்கையை கொடுக்கிறார். அப்ப நல்ல கூடையில் இருக்கிற அத்திப்பழங்களாகிய நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸ்தோத்திரம், முதலாவது சமாதானத்தோடு இருக்கணும். எங்க இருக்கோன்றது முக்கியம் இல்லை, பட் சமாதானத்தோடு இருக்கணும். என் குடும்பத்துல ஒரு பெருக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அது வருமானம், வீடு, எதுவாக இருந்தாலும் ஒரு பெருக்கத்தை நோக்கி நான் என்ன பண்ணணும், நானே சிறைப்பட்டிருக்கேன், எனக்கு எதுக்கு? அப்படிப்பட்ட வார்த்தை என்றைக்கும் தேவ பிள்ளைகள் சொல்லவே கூடாது. எங்க இருந்தாலும் என்னைய பழுகவும் பெருகவும் பண்ணுவது கர்த்தர். எந்த இடத்துல இருந்தாலும் பழுகவும் பெருகவும் பண்ணுகிறது கர்த்தர். என்னை விசாலமாக்குறது கர்த்தர். வலதுபுறத்துக்கும் இடதுபுறத்துக்கும் இடம் கொண்டு பெருக பண்ணுகிறது கர்த்தர். அப்ப நான் செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணு, எங்க இருந்தாலும் என் சமாதானத்தை காத்துக்கொண்டே நான் நடக்க வேண்டும். 2வது காரியம், ஸ்தோத்திரம், நான் எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழணும்னு சொன்னா, ஒரு ஜெபம் நிறைந்த வாழ்க்கையை வாழணும். நான் இருக்கிற இடத்துக்காக ஜெபம் பண்ணணும். ஏன், நான் போகிற வேலை ஸ்தலத்துக்காக ஜெபம் பண்ணணும். ஏன், வேலை ஸ்தலத்துல ஓனர் நல்லா இருந்தா சம்பளம் வரும். அவனுக்கு புத்தி மழுங்கிருச்சுன்னா எனக்கு இப்ப சம்பளம் வராது. அதனால நான் எந்த இடத்துக்கு போனாலும் நான் சமாதானத்தோடு போறா மாதிரி சமாதானத்தோட வரணும், ஜெபத்தோடு போகணும். எனக்கு என் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும் அப்படின்னா நான் ஜெபத்தோடயே இருக்கணும். ஆண்டவரே, இன்றைக்கான ஊதியம் எனக்கு கிடைச்சிடணும், ஜெபத்தோட போகணும். நம்பிக்கையோடு போறது வேற, ஜெபத்தோடு போறது வேற. நம்பிக்கை என்றால் சனிக்கிழமையானா சம்பளம் கொடுத்துருவாங்க, கொடுக்கலனா இன்னைக்கு எத்தனை பேத்துக்கு சனிக்கிழமை சம்பளம் கொடுக்கறது இல்லை, ஞாயிற்றுக்கிழமை திங்கிழமை பார்த்துக்கலான்றாங்க. ஆனா நான் ஜெபத்தோடே இருக்கும் பொழுது எனக்கானதை கர்த்தர் எனக்கு, அது எதுவா எவனுக்கு கிடைக்குதோ இல்லையோ என் கையில கர்த்தர் கொடுக்க பண்ணுவார். அல்லேலூயா. அதற்கு என் வாழ்க்கையில ஜெபம் இருக்கணும். 3வது, பொய்யை நம்பக்கூடாது. நம்பினால் மரநுகம் இரும்பு நுகமாக மாறிடும். அப்ப சிறைப்பட்டு போன தேசத்தில் நீ இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழு. நல்வார்த்தை நான் நிறைவேற பண்ணுவேன். ஆமென். நேரம் கடந்து போனதுனால நாளைக்கு இந்த தேவன் ஜனங்களுக்கு செய்யும் செயல்களையும் அந்த கெட்டு போன பழக்கூடம் இருக்கு பார்த்தீங்களா, அதை குறித்தும் நாளைக்கு நம்ம பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். நம்ம அப்படியே இருந்த இடங்கள்ல கொஞ்ச நேரம் நாம் ஸ்தோத்திரம் ஜெபித்து நம்ம அப்படியே கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நாம் யாவரும் முடிந்தால் எளிமை நிற்போம் அல்லது முழங்கால் படியிடும். உங்களுக்கு வசதியானபடியே தேவ சமூகத்தை நோக்கி ஹalleluya. ஓ ஜீசஸ் ரிபல ஷகடகதகரணமன அபௌத ஹந்தரன் அபௌதரை கால மகதகரணமன. தேவாவியானவரே, ரிபல ஷகர ஹந்தர நமன ரகோத ஹேதர மௌதர நமன கந்த ரிபல ஷகர நமன. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய சமூகத்துக்கு நேராக வருகிறோம். நாங்கள் நல்ல அத்திப்பழங்கள் நிறைந்த கூடைகளாய் இருக்க உதவி செய்யும். நல்ல அத்திப்பழம் நிறைந்த கூடை சமாதானத்தை காத்து கொண்டது போல, ஜெபத்தை காத்து கொண்டது போல, உண்மைக்காய் நின்றது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில சமாதானமாய் இருக்க உதவி செய்யுங்க அப்பா. நாங்கள் ஜெபத்தில் தரித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் எந்த இடத்திலும் பொய்யை நம்பாதபடிக்கு எங்களுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுங்கப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன்னு சொன்ன கர்த்தர், நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் அப்பா, எங்களுக்கு சொன்ன நல்வார்த்தையை எங்களுக்கு நிறைவேற்ற
எங்களை விட்டு கொடுக்கிறோம், எங்களை விட்டு கொடுக்கிறோம், எங்களை விட்டு கொடுக்கிறோம். ரிஷாலா ஹந்தர பௌதர நமானா. நாங்கள் சிறைப்பட்டு இருந்தாலும், நாங்கள் சிறைப்பட்ட இடத்துல இருந்தாலும், நாங்கள் அவமானப்படுத்தப்படுகிற இடத்துல இருந்தாலும், நாங்கள் ஒடுக்கப்படுகிற இடத்துல இருந்தாலும், என் சமாதானத்தை நான் என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. என்னுடைய ஜெபத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் பொய்யை நான் நம்பி நான் உண்மையை விட்டு கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் எந்த இடத்துல இருந்தாலும், யாருக்கு முன்னாடி இருந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எப்பொழுது நான் சமாதானத்தோடு இருப்பேன், எப்பொழுது நான் சமாதானத்தோடு இருப்பேன். நான் ஆறுதலுக்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பேன். ஓ எருசலேமே, உன்னை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே, எருசலேமின் ஆறுதலுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி, உன்னை சிநேகிப்போர் சுகித்திருப்பார் என்று சொல்லி இந்த மாதம் கர்த்தர் எங்களுக்கு வாக்கு தத்தமாய் பண்ணினீரே. எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உன்னை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள் என்று சொல்லி இந்த மாதம் கர்த்தர் எங்களோடு பேசினது போல இந்த மாதத்தின் கடைசிலையும் கர்த்தர் பேசுகிறபடியினால் ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்க வேண்டும், நம் சமாதானத்துக்காக ஜெபிக்க வேண்டும், நம் குடும்பத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்க வேண்டும். நாம் எவ்வளவாய் நேசிக்கிறோமோ அவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் சுகித்திருக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எஸ் ஆண்டவரே, நாங்கள் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. பொய்யை அல்ல, உண்மையை நம்புகிறவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. சந்தேகத்தோடு அல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், சந்தேகத்தோடு அல்ல, நம்பிக்கையோடு வாழ உதவி செய்யுங்க. மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 20வது நாட்களிலும் தொடர்ந்து தேவ சமூகத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையில சமாதானம் என்றைக்கு நிரந்தரமா இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கையில ஜெபம் என்றைக்கு நிரந்தரமா இருக்கட்டும், அவங்க வாழ்க்கையில என்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவர் இரும்பு ஆணியில் எழுதப்பட்ட வார்த்தையை போல இருக்கட்டும்பா. ஒரு நாளும் திடீரென்று எழுமினதான தீர்க்கதரிசியவோ, திடீரென்று எழுமின சொப்பனக்காரனையை நம்பி தங்கள் வாழ்க்கையை அழித்து போடாதபடி, தங்கள் வாழ்க்கையின் மரநுகத்தை இருமுகமாய் மாற்றிக்கொள்ளாதபடி எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையில் பற்றுதலாய் இருக்க 70 வருஷம் நிறைவேறின பின்பே கர்த்தரின் வாழ்க்கையில் இதை செய்வார் என்று எரேமியா உறக்க சொன்னது போல ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை அல்ல, சில சமயங்களில் கர்த்தருடைய கடினமான வார்த்தையையும் கீழ்ப்படுகிற இருதயத்தை கொடுங்க. அடியேனை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கும் அப்படிப்பட்ட மனநிலைமையை கொடுங்க, எங்கள் சபைக்கும் அப்படிப்பட்ட மனநிலைமையை கொடுங்க, இதை கேட்கிற யாவருக்கும் அப்படிப்பட்ட மனநிலைமையை கொடுங்க. உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. நாளை தின ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். 21 நாள் ஜெபத்தின் கடைசி நாள் ஆண்டவரே, நாளை திருவிருந்து மற்றும் ஆண்டவரே கர்த்தாவே உமது பந்தி, வாக்குத்தத்த ஆராதனை அனைத்தும் அடங்கி இருக்கிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா தேவ பிள்ளைகளும் சரியான நேரத்தில் தேவ சமூகத்துக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தொடர்ந்து தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. சுற்றி இருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம், சுற்றி இருக்கிற அனைவருக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் நடத்தும். அவர்களுடைய வாழ்க்கையிலையும் சமாதானம் உண்டாகட்டும், ஜெபம் உண்டாகட்டும், நிதஸ்தரம் உண்மை உண்டாகட்டும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.